உன்னை தேற்றுவதற்காக, உன்னை தைரியப்படுத்துவதற்காக, உன்னை வழி நடத்துவதற்காக கர்த்தர் ஒருவர் தான் இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதமும் இருக்கட்டுமே, மனைவியோ கணவரோ தவறிவிட்டார்களானால் அந்த இடத்துல யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் கடந்து வந்தேன். என் மனைவியுடைய நித்திரைக்கு அப்புறம் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையான பின்பு ஒரு கட்டத்தில் என்ன செய்வது, அடுத்தது என்ன அப்படிங்கிறதை புரியாமல் அறியாமல் நிற்கும் பொழுது, அப்பொழுது என்னுடைய கூக்குரல்லாம் கர்த்தரை நோக்கி தான் இருந்தது. பலனற்று போய்விட்டேன், தைரியம் இழந்து போயிட்டேன். பிள்ளைகளை வழி நடத்தணும்,